லட்சம் கணக்கில் 25 லட்சம் வாங்கியிருக்கிறேன். 25,000 சொல்லிக்கிறேன். 25 லட்சம் வாங்கியிருக்கிறேன். உன்னை நம்பிதான் அவர் கொடுத்துக்கிறார். அவ்வளவு மற்ற நடிகருக்கு பாத்தீங்கன்னா நீ மொத்தமா வாங்கி வச்சுக்கிறேன். 500 ரூபாய் ஐயருக்கு கொடுக்கணும்னு 500 ரூபாய்க்கே நீ இவ்வளவு சிரிக்கிறிய. 25 லட்சத்துக்கு என்ன பண்ண நடக்கும்? கிடையாது. வாங்கி ஊடு கட்டுறீங்க. நான் அப்படி கிடையாது. 1 லட்சத்தை வாங்கி ராஜபாளையம் போய் டாபர் மேன் நாய் வாங்கி நீ ஒரு டாப்பர், அது ஒரு டாப்பர். நாய் எதுக்கு வாங்கி கட்டி போட்டு ஒரு வேலை நான் கம்பெனிக்கு வர மாட்டேன்னு சொன்னா எல்லாம் கும்பலி சேர்ந்து பைக் எடுத்துக்கின்னு என் வீட்டுக்கு வருவீங்க. நீங்க கொடுத்த பணத்துல நாய் வாங்கி கட்டி போட்டுக்கிறப்ப அப்போ ஓனர் வர சொல்ல அந்த நாய் அவுத்து விடுவேன். ஆனா திருமணம் நடக்க வேண்டும், ஐயர் வேணுமே. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். அந்தனர்கள் வேதம் போது அழகாக திருமணம் நடக்கணும். ஐயர் இல்லாத கல்யாணம் பண்ண முடியாது. ஐயர் மந்திரம் எனக்கு தெரியல. எங்க அப்பா செத்துட்ட பிறகு எங்க அம்மா 10 வருஷமா ஐயர் வீட்டுல வேலை செய்தாங்க. எங்க அம்மாவை ஐயர் வேலை செய்திருந்தாரு. ஐயர் வீட்டுல எங்க அம்மா வேலை செய்தாங்க. அப்பதான் நானே பிறந்துக்கிறேன். ஐயர் வீட்டுல அம்மா வேலை செய்திருந்தாங்க. அப்பதான் நீ பிறந்தியா? ஐயர் கூட ஒம்பால ஐயர் வச்சுதான் பெரிய மனுஷன் பாக்குறேன். பல்ல கொட்டு போடும். யாரையா கேக்குற? சத்தியமா கிடையாதியா? அவர் சொல்றது உண்மைதான்டா. அவர் சொல்றது உண்மைதான்டா. அப்படி பார்க்க போனா ஐயர் உங்க அம்மால வச்சுக்கிறாரா? யார் யா எனக்கு போட்டு இப்படியே ஊரா சொல்றாங்க. சத்தியமா கிடையாது. ஐயர் எங்க அம்மாவை வச்சிடல. எங்க அம்மா தான் ஐயரை வச்சுக்கிறாங்க. நானாவது என் மனசுல கட்ட ஊரு சொல்லிக்கிறேன். எத்தனை பேர் வெளியே சொல்லாத உள்ள போட்டு கொண்டு சரி. மந்திரம் தெரியுமா உனக்கு? மந்திரம் தெரியாத ஐயர் வேலைக்கு வந்துக்கிறோம். வேற ஐயரை இத மாதிரி என் மகன் கல்யாணம் நல்ல முறையில முடிக்கணும். நல்ல முறையில் நடக்கிறேன்னா முன்னால் தான் முடியும். தாவல மாதிரி நான் பூநூலதா யாருடா இவங்க? யாரு? போலூர் பஸ் ஸ்டாண்ட்ல பலூன்லாம் வித்துங்க வந்தாங்களா அவங்க? ஒரு நாட்டு இளவரசி என்னடா இப்படி சொல்றடா? எனது மனைவியடா, எனது மனைவியடா. கட்டினா மனைவி கட்டி அண்ணன் தாலி காட்டுற பொண்ணு என்ன அண்ணி உன் நாத்தனார் வணக்கம். என்ன ஒரு படிவு பார்த்தாயா? சரிடா, நான் உள்ள போயிட்டு ரெடி ஆகுறேன். நான் ஐயரா? நீ ஐயரா? அப்ப நான் கிராசானாப்பா. ஐயோ என்ன இதெல்லாம்? முன்னாடி காசு மூணாவது வருஷம் தாண்டி 3வது ஆண்டு அவருக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல. ஐயரா இரு, முன்னில இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தலாம். பங்காளி எல்லாம் வந்துட்டாங்களாப்பா?
பங்காளி எதுக்குடா வருவாங்க? மீச அடிக்காதவங்க மீச ஐயா இங்க மீச அடிப்பாங்க. டேய் டேய் ஐயா மந்திரம் என்ன மந்திரம் தெரியாதா? டேய் என்னடா மந்திரம் தெரியா? வேற ஐயோ வக்காரு அட கம்பெனி பண்டாய் ரொட்டி அவன் மேல புடுங்கிட்டு. ஓம் தொடு தொடு இத தொடு. அது இல்லப்பா. நான் இவளை தான் தொட சொன்னாயா என்று பார்த்தி. கஷ்டத்தை தொடுங்கடா. ஏன்னா என் தாய் ஆரம்பிக்கிறோம். ஓம் தலையில போட்டுங்க தலையில போட்டுங்க தலையில போட்டுங்க. தாலி ஆரம்பம் கந்தன் கட்ட அவங்க வாய கட்டலாம். ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமே. ஓம் மகம் மாநிலம் சுக்லாம்பரதரும் ஓம் ஆவாதன வேதனாம் சமர்ப்பியாமே. என்ன பண்ணிக்கிறாங்க? இந்த யாகம் ஒன்றும் இல்லை, அதனால அம்மா ஓம கொடுத்து ஓம் ஆசிரா குத்து என்ன மந்திரது? பின்னால வைக்கிற எத்தினி கல்யாண மண்டபத்துக்கு போய்க்கிற எத்தினி ஐயர் மந்திரம் சொல்றாரு. எதனா புரியுதா? கூட்ட முடிக்கிற உட்காந்து வரல போடா. அவன் முறைக்கிறான். சாப்பாடு போற இடத்துக்கு போ. சரியா சொல்றான். சரியா சொல்றான். சரியா சொல்ல வைத்திய வச்சு என்ன பண்ணுவீங்க? ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசி வர்ணமாம். ஓ சசி வர்ணமாம் சசி வர்ணமாம். சாரதாதி பின்னாடி வர்ணமாம். ஓமதிய முன்னாடி வர்ணமாம். ஜாங்கிரி பீ ஜகத்து. ஓம் இப்படி பிடிங்கோ. எப்படியா மக்களை இப்படி பிடிங்க. ஓம் ஆஹா ஐ ஓ உனக்கு கத்தாய கண்ணாலே உத்தாத நீ என்று யாவுச்சி மண்டையிலே சுருங்குதே நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. ஓ கண்ணி தீவு பொண்ணா கட்டெலும்பு கண்ணா கண்ணா கண்ணா. ஐயா என்ன விளையாட்டு கல்யாணம் ஆயிட்டு? அப்ப அவளை கூட்டு உட்காந்து என்ன டவுட் பண்றாங்க. என்ன பண்ண ஆத்தா அப்பா இருக்கிறாங்களா உனக்கு? இருக்காங்க ஐயா. இருக்காங்க. கிஜி கொடுத்த இல்ல ஐயா. என்ன பண்ணோம்? கிஜி கொடுக்கணும். இரு வர எங்க ஓடுற மடமாங்க? என்ன ராஜா நீ தானே சொன்ன திட்டி கொடுக்கணும். அது என்ன தயிரா? அரிசி அரிசியா? அரிசி பப்பாவை எடுத்து சாம்பலா? ஆமா. இங்கதான் எடுத்தாங்க. இருந்தாங்க முன்ன அது கடல்ல கலக்கணும். ஆபத்துக்கு பாவம் கட்சி உள்ள வச்சு ஐயோ வேற யாரும் பாரு. பப்பா அரிசி தானே முட்டி போடும்.
ஏம்மா பண்றாங்க ரத்த கோட்டை கொண்டு எப்படியாமனே வலது கால் முட்டு போடுறவங்க புராணத்தை தெளிவா சொல்ல எனக்கு தெரியாது. ஓம் அரகரா 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 சொல்றேன் அரகரா தாலி அறக்குறா நம்ம வீட்டுல இப்போ தாலி அறக்குறா தாலி அறக்குறா ஜலத்தை பொட்டு வைக்கிறீங்க பொட்டு வைக்கிறீங்க அந்த பனி டைம்ல என்ன பிராணத்தை வாங்கும் பைத்தியக்கார ஐயா பைத்தியக்கார ஐயா முட்டு போடுறான் ஆவாதன வேதனா समर्पयामि ओम अष्टबंधने पूजने मोजर वेला काटू मोजर वेला जोदादा दूदनाजी दूदा अरला दूदादा बाबोदा अंदबोदादा जपजवोरा बोला बोला दूदनाने जपजवोरा बोला अल्लो जो टीक पट्टलिच्ची अव जट्टी पोडने आवाज वेदना அரகரா 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 தாத்தா பேரு தாத்தா பேரு கண்டிப்பா பைத்தியக்காரர் தாத்தா தாத்தா பேரு ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா 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 ரங்கசாமி கவுண்டர் ஆகிய அரகரா 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 அவரது குமாரன் ஆகிய என்ன சொல்லலாம் அரகரா 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 அப்பா பேர் சொல்லு முனிசாமி வடியார் ரங்கசாமி கவுண்டர் முனிசாமி ஓட்டார் மண்ணு மெரிக்கத்துக்கு அதுக்கு செட் ஆகாது அம்மா பேரு மேரி மாதா செருப்பாள சப்பி முகமது சப்பி ஆயிர நீ முஸ்லீம் ஆமா அம்மா கிறிஸ்டின் அப்பா ஒடியாரு ஆமா இரு தாத்தா கவுண்டர் இது என்னடா கோத்திரம் அதான் எனக்கு தெரியல பலாப்பட்ட கோத்திரமாகிய சமர்ப்பியாமே கருத்தப்படி அழகரா அரகரா கலைதேவி நாடக மன்றத்தில் அரகரா 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 ரோஜா நாடக மன்றத்திலிருந்து அரகரா அரகரா புதியதாக வந்திருக்கும் அரகரா லாலாப்பேட்டை அடுத்த அரகரா நெல்லிக்குப்பம் கிராமம் அரகரா நாடக ஆசிரியர் அரகரா வேலாயுதம் ஐயா அரகரா இறந்து அரகரா சாலோப அரகரா சாமிப அரகரா சாரூப அரகரா சாயுச்சம் அரகரா 4ஆம் பதவி அடைய அரகரா சொந்த பந்தங்கள் அரகரா உற்றார் உறவினர்கள் அரகரா பங்கும் பங்காளிகள் அரகரா ஒன்று சேர்ந்து அரகரா அரகரா தர்பை அரகரா தர்ப்பணம் கொடுக்க அரகரா நீர்த்தார் உடலை அரகரா முக்தி மோட்சம் செய்ய அரகரா காசி ராமேஸ்வரம் அரகரா வாங்கி மலையாளம் அரகரா இவர்களை கொண்டு வந்து அரகரா புண்ணிய நதிகளான அரகரா நீராடி அரகரா சென்று வர அரகரா நீர்த்தார் உடலை கம்பெனிக்கு சேர்த்துட்டு என்ன சாவடிக்கிறீங்களே நாமம் நான் சத்தா துண்டு யாரா கொடுக்குறது அது எலும்புக்கு அதில் வைக்கலாம் பண்ணி கையா ஐயா இதெல்லாம் பண்ண எப்படியா பண்ண ஜலத்துல ஒரு
கல்யாணம் மூலம் வாசிக்கணும். வெற்றி மலை தெரியுங்களா? சரிங்களா? ஓம் குருவே, சாமி குருவே, அடியவர் ஒரு விண்ணப்பம் சொல்லுவேன் குருவே. முந்தி பிறந்தவனாம் முதலாம் ஜெயித்தவனாம் கேளடா ஜாம்புவா, ஆன்சு போட்டவனும் பான்பிராக்கு போட்டவனும் குடி குடிப்பவனும் குடிச்சாராண்ட போறவனும் இவனுங்களாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிடான்னா. அடே கேளடா ஜாம்புவா, ஆன்சு போடாதவனும் பான்பிராக்கு போடாதவனும் போற ரயில மாட்டிக்கிற சாப்பிடான்னா காரிய கதவத்தார மேலத்தை வச்சிருக்காங்க. போன மாசம் உங்க வீட்டுல வச்சாங்க. ஆயா சேர்த்து போய் அடிச்சாங்களா? நான் ஞாபகம் பண்ணிக்கிறேன். மூட்டில் அடிக்க மாட்டாங்கப்பா, இதெல்லாம் உயிராக கல்யாணம் நடந்த வீட்டுல அழக்கூடாதா? அவலட்சணம் என்னாச்சு? என்னடா ஆச்சு? பாவி ஏன்டா இவர ஏன்டா இவர இத்தனை ஆண்டு காலமாக சீரும் சிறப்போடு வளர்த்தோம். இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆமாண்டா, என் மனைவியடா, என் மனைவி. அவங்கவுங்க முடிஞ்சது அவங்கவுங்க செஞ்சாங்க. இந்த பாவி யாழ என்ன இதுக்கு முன்னாடி குழந்தைய நான் தான் வச்சேன். அன்போடு வச்சிருந்தேங்க. குழந்தைக்கு கல்யாணம் நடந்துருச்சு. என்னால முடிஞ்ச சீர் கொடுக்கலான்னு ஆசை, முறுக்கு சுட்டு கொடுக்கலான்னு ஆசைங்க. ஆசை உனக்கு? இட்லி குண்டான எவனும் தூக்கி முட்டுக்கிறான். இட்லி குண்டானுக்கு முறுக்கு என்ன இருக்குது? முறுக்கு சுட்டு அதில் வைக்கணும். யாரா இன்று உங்கள் இருவருக்கும் முதல்ல அதெல்லாம் விடு, அது அவங்க பிரச்சனை. இங்க வா, நடப்பாங்கல போட்டு துட்டுல எங்க பணம் போடலடா. ஐயா, இரு மனமும் ஒரு மனமாக சேர்ந்து இன்று உங்களுக்கு முதல் இரவு உள்ளே வாருங்கள். பாலும் பீயும் ஏற்பாடு. கவலை பேட வேண்டாம், உனக்காக பேணு வைக்கிறேன். திருமணம் நடந்து முடிந்து விட்டது. சந்தோஷமா இருக்கும். ராஜா, நீங்கள் இருவரும் மனம் போனாமல் ஒற்றுமையோடு நீங்கள் வாழ வேண்டும். நீண்ட காலம் சந்தோஷமாக திருமணம் நடந்து வேலை முடிந்து விட்டது. உங்களுக்கு இருப்பது ஒரே தங்கை. உன் தங்கை விட்டு நீ போகலாமா? கூடாது. அதனால் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? இனிமேல் உன் தங்கையுடனே நீ இருக்க வேண்டும். அதனால் இனிமேல் என் நாட்டுக்கு நீ அமைச்சராக இருந்து என் நாட்டை சீரம் சிறப்போடு பாதுகாக்க வேண்டும். நாட்டை நான் பார்க்க வேண்டுமா? உண்மைதான். நாட்டு பொறுப்பை ஏற்றுக் கொள்ளுங்கள். என் நாட்டு அமைச்சர் ஆளகாலம் இன்பத்திலும் துன்பத்திலும் நம் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அலங்காரி சோழ கோயில் பாடுதம்மா. வந்து விரட்டுதம்மா உன் தனைய அள்ளி அள்ளி.
கொண்டு போற புள்ள அந்த திம்மாடு இறக்கி நினைத்து வருத்தப்படுவது என்று தெரியாமல் விழிக்கின்றேனே. நம்முடைய மகள் நல்ல தங்காவுக்கு நல்லதொரு மாப்பிளை பார்த்து தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து வைத்து கண் குளிர பார்க்க வேண்டும் என்று கனவு கண்டிருந்தது. அனைத்தும் என் கனவெல்லாம் பகல் கனவாகி போய்விட்டது. இந்த பாதி நான் பெண்ணாக பிறந்தது போதாதா? என் பாதி வயிற்றிலே பிறந்து அவள் நல்லபடியே வாழ வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஆனால் மகனுக்கு முன்னதாகி மகனுக்கு முடிந்து விட்டது திருமணம். மனைவி வந்த உடனே பாசத்தை மறந்து விடுவானா, தங்கையை மறந்து விடுவானா என்று மன வருத்தத்தோடு இருக்கிறேன். கண்ணே இந்திராணி, கண்ணை இருக்க காலை மலையேறக்கூடாது என்று சொல்லியும் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் அப்பா. அந்த சத்தியத்திற்காக அந்த பெண்ணை மறந்தால் மறப்பேன், இல்லை என்றால் நான் செத்துடுவோன்னு சொல்லிட்டான். தங்க விருப்பப்பட்டா உன் கல்யாணம் நடக்கும்னு சொன்னேன். அந்த கல்யாண காட்சி பார்க்கும் பொழுது மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, வந்திருக்கிறவன் நல்லவளா தீயவளா தெரியல. அவரவர் மனசுல என்ன இருக்குதுன்னு யாராலையும் இடம் போட முடியாது. அப்படி தெரிஞ்சா வாழ்க்கை வாழ முடியாதம்மா. அதை பார்க்க முடியாது. உங்களை விட்டு பிரியம் காலம் வந்து விட்டதா எனக்கு? இந்த பாவி என்ன பாவத்தை பெற்றது என்று தெரியவில்லை. பட்டிருந்து பூவிழந்து பூத்து மஞ்சள் இடத்தி இந்த பாவி நான் விதை கோலத்தோடு வெள்ளாச்சாரை அணிந்து மூளையிலே முக்காடு இட்டு நான் அமர வேண்டுமா? இதற்குத்தான் இந்த பாவி என்று படப்படுத்திக் கொண்டு வந்தீர்களா? அத்தா அண்ணா வேணுமா வேஸ்ட் ஏத்தர் சொல்லலாம். பட்டிருந்து வாழ வேண்டும் என்று பிரபஞ்சன் தலையில எழுதி விட்டானா? ஏற்று மாற்ற முடியுமா இறைவா? இந்த பாவி நான் பெண்ணாக பிறந்து அவதிப்பட வேண்டுமா? அத்தா இறைவாவுள் மாளிகையில் எத்தனையோ மணி விளக்கி தலைவாவுள் காலடியில் என் நம்பிக்கையின் ஒளி விளக்கி, நம்பிக்கையில் ஒளி விளக்கி ஆண்டபணி உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராட்டினே. இந்த ஓர் உயிரை நீ வாழ வைத்து உன்னிடம் கையேந்தினே. முருகையா ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரால் நீராட்டினே. இந்த
வீணாகும் 12 கண்களிலும் 1 மலர்ந்தாலும் 2 கண்களிலும் இன்ப ஒளி வீசாதோ உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை உள்ளமது உள்ளவரை அள்ளி தரும் நல்லவரை பெண்ணுலகுமா என்றால் மண்ணுலகும் என்னாகும் ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராடி ஓர் உயிரை நீ வாழ வைக்க இன்றி உன்னிடம் கையேந்தினேன் முருகையா மேகங்கள் கண்களையும் மின்னல் வந்து துடி துடிக்கும் மேகங்கள் கண்களையும் மின்னல் வந்து துடி துடிக்கும் பானகமே உருகாதோ பல்லல் முகம் பாராமல் வானகமே உருகாதோ பல்லல் முகம் பாராமல் வானகமே உருகாதோ வள்ளல் முகம் பாராமல் இன்னும் மனம் தினகளையோ எனது நிலை புரியலையோ மனம் இறங்கலையோ எனது நிலை புரியலையோ இன்னும் மனம் தினகளையோ எனது நிலை புரியலையோ பண்ணுல மன்னன் உயிர் போகாமல் இறைவாணி ஆணையிடே இறைவாணி ஆணையிடே ஆணையிடே இறைவா 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 ஆண்டவனே உம் பாதங்களை நான் கண்ணீரால் நீராட்டினேன் இந்த ஓர் உயிரை நீ வாழ வைத்தேன் இன்னும் உன்னிடம் கையேந்தினேன் முருகையா